Supreme Mobiles in Deepavali Mega Sale 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் பரிசு மழை. Share sweetness and love this festival season with Adyar Anand Pavan Sweets and Snacks. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. மிகப்பெரிய ஃபேக்டரி வந்து அண்டர்வென்ட் ஆயிருக்குள்ள ஒரு நகரம் செட்டப் உள்ள கிடக்கு. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க அந்த இடத்துல ஜேசிபி போட்டு தோண்டும் போது நிறைய கட்டடங்கள்லாம் உள்ள இருந்துச்சு. இந்த மரம் என்னன்னா இது பழங்காலத்து மரமா? இது பெருமாளோட பேசுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதாவது சபதியில் சொல்லிட்டாங்க. ஒரு ஹீரோ ஸ்டோன் எடுத்தோம். அந்த ஹீரோ ஸ்டோன் பார்த்தா தகன்னு பார்த்தா தங்க மாதிரி சொல்லிக்கும். 2.6% இருந்து 44% வரைக்கும் கோல்டு மிக்சிங் இருக்கு. அதுல ஒரே ஒரு காயின்ல மட்டும் ஐம்போன் இருக்கு. காயினோட ஷேப்பே ஃபிஷ் மாதிரி இருக்கும். இந்த ஐம்போன் காசுங்கிறது வந்து இது சங்க காலத்துக்கு கொண்டு போய் அரபி காயின்ஸ் கிடைச்சிருக்கு, கிமு காயின்லாம் கிடைக்குது. அப்போ கண்டினியூட்டி கல்ச்சர் வந்து இந்த பூமியில இருந்திருக்கு. இந்த காயின்ல கிடைக்கிற தங்கங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த நகரம் வந்து உலகின் மிகப்பெரிய பணக்கார பூமி, நம்பூரன் பணக்கார நாடு. இந்த நாடு கீழ்பட்ட நகரம் வந்து இஸ்லாமியருக்கு ஒதுக்கப்பட்ட முதல் வாணிப நகரங்கிறது ரெக்கார்டிக்கல சிலோனோட கெசட்ல இருக்கு. இந்த ஒரு கிணறு என்னத்தை காட்டுது? இந்த நகரத்தோட நாகரீகத்தை காமிச்சு 2000 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டில இருந்து இந்த கல்ச்சர் இருக்கு, இந்த பூமியில் இருக்குங்கிறது காமிச்சு. இந்த அமைப்பு வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சிவாலயம் உள்ள இருக்கு. இந்த கல்வெட்டு வந்து அரபி கல்வெட்டு. உலகம் அனைத்தும் அழிவிட்டது இறைவனோட அழிவில்லாதங்கிற வார்த்தையை திருக்குறான்ல உள்ள 26 சூழல லைனை வந்து அதில் போட்டிருக்காங்க. அனைத்து சமுதாய மக்களும் இருந்திருக்கிறாங்க, அனைத்து மதம். அதாவது ஈக்குவாலிட்டின்னு சொல்லி அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டாங்க. பூமியில வந்து குலசேர பாண்டியன் வந்து 1200 கோடி தினார் வந்து ட்ரஸ்ட்ல இருந்ததா சொல்றாரு. ஒன்லி கோல்டு மட்டும் பவள மரங்கள் குவிஞ்சிருக்குன்னு இருக்காரு. அப்ப அவர் பார்த்த கருவூலம் எங்க போச்சு? அந்த மதிப்பு வந்து இன்னைக்கு வந்து 56,000 டன் கோல்டு. இதுதான் அழிந்து போன மதுரையா இருக்கலாம்ங்கிறது என்னோட தெரியும். என்னோட பேர் ராஜேஷ். நான் தூத்துக்குடியிலேருந்து தொழில் ஆர்வலராக ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பிட்டு இந்த பகுதியில் வந்து பட்டணபுரத்து ஏரியா தான் மறைந்து போன கீழ்பட்டினம் நகரங்கிறது நம்மளோட ரிசர்ச்சோட தீம். இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்டாக பார்க்கும்போது இதில் ஒரு வட்டக்கிணறு ஒன்று இருக்குது. வட்டக்கிணறை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பார்த்தா இந்த ரோடு இது வந்து இந்த ரோடு ஸ்ட்ரக்சர், இந்த பீஸ் இந்த ஸ்லாப்ஸ் வந்து இதுக்கு அந்த பக்கம் எங்கேயும் கிடையாது. அப்போ இந்த ரோடு தான் பழைய சேது பாதைங்கிறது ரெக்கார்டில் இருக்குது. இந்த கம்மா வந்து 1950 பிறகு தான் தோன்ற கம்மாய்கள். அதுக்கு முன்னாடி இதில் கம்மா கிடையாது. நிறைய கிணறுகள் தான் இருந்துச்சு. அப்போ இந்த ரோடோட கண்டினியூட்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக அதில் ரோடு உள்ள என்ட்ராகி போவோம். நம்ம போகும்போது பார்க்கலாம். அந்த ரோட கண்டினியூ உள்ளே போய் அது இடையில ஒரு ஓட கிராஸ் பண்ணும். அந்த ஓட கிராசிங்கில் வந்து இதே மாதிரி ஸ்லாப்ஸ் அங்கேயும் இருக்குது. அப்போ இந்த கண்டினியூட்டி வந்து மண்ணுக்குள்ள வந்து ஒரு 5-6 அடி கீழே இந்த ஸ்லாப்ஸ் கண்டினியூ போகுதுங்கிற ஒரு தேரி. இது நேச்சுரலாக ஆர்டிஃபிஷியலாங்கிறது ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லணும். இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சு நம்ம உள்ள நேரம் போகிறோம். அந்த உரக்கிணறை பார்ப்போம். இது வந்து சாண்டு சுண்ணாம்பு எல்லாம் சேர்ந்து பண்ண கலவைகள். நேச்சுரல்னா எல்லா பகுதியிலும் இருக்கணும். மற்ற பகுதியில் தூக்க முடியாது. பெரிய வேஸ்ட் ஏரியா, பழங்கால சாலை. இங்கேருந்து எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகி போகுது அப்படிங்கிறத நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாம். இருந்து மக்கள் நிறைய வந்து அந்த செப்பு காசுகள்னு எடுத்திருக்காங்க. அதை அப்போலாம் வந்து 1995 காலத்தில் வந்து எக்ஸ்ஆர்எஃப்லாம் கிடையாதுல்ல. அப்போ அவங்க வந்து பார்க்குறது செம்பு மாதிரி தான் இருக்கும். நம்ம கேலிபிரேட் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து 2.6% இருந்து 44% வரைக்கும் கோல்டு மிக்சிங் இருக்கு. அதில் ஒரே ஒரு காயின்ல மட்டும் ஐம்போன் இருக்கு. ஐம்போன்னா அந்த கேரட் மீட்டர்ல வந்து செம்பு காமிச்சிட்டு, தங்கம் காமிச்சிட்டு, வெள்ளி காமிச்சிட்டு, அதர்ஸில் 23% இருக்கு. அந்த அதர்ஸுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்றாங்க காரியமா இருக்கும். ஏன்னா காயின் வந்து கருப்பா இருக்கு. காரியம் வந்து என்னதான் நீங்க பழைய ஆன்டிக்கான காரியத்தை நீங்க வந்து ஆசிட்ல போட்டா மட்டும் தான் கலர் மாறும். மாறாத காரியம் இருந்தால் கண்டிப்பா சம் பெர்சன்டேஜ் இது அயன் இருக்கணும். ஏன்னா சிங்க் வந்து லேட்டரா தான் கண்டுபிடிக்கப்பட்டது. 1746 தான் சிங்க் வந்து தனியா செக்ரேட் பண்ணி பண்ணாதாக சயின்ஸ் நம்ம சொல்லுது. அதுக்கு முன் ஆனால் நம்ம கிமு 300-400 நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஜிங்கை நம்ம எடுத்து யூஸ் பண்றோம். ஆனா செக்ரேட் பண்ணி பிரிக்கிறது வந்து அந்த 1746 தான் சயின்ஸ் சொல்லுது, நம்ம சொல்லுது. அப்போ காரியம் தான் பயன்படுத்திருக்கணும். அப்போ அயன் பயன்படுத்தினா ஐம்போன். இந்த ஐம்போன் காசுங்கிறது வந்து இது சங்க காலத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ பேஸ் மெட்டல்ஸ்ல பண்ணிருக்காங்க. அந்த பேஸ் மெட்டல்ஸோட காயின் வந்து கிரேக்க நாணயத்தோட மேட்ச் ஆகும்போது அது கிமு 187 உள்ள பேட்டர்னோட காயினா, அது காயினோட ஷேப்பே மீன் மாதிரி இருக்கும். மீன் எம்போல உள்ள இருக்காது. காயினோட ஷேப்பே ஃபிஷ் மாதிரி இருக்கும். அதுல வந்து எழுத்துக்கள் வந்து தமிழ் எழுத்துக்கள் மாதிரி, இப்போ தமிழ் எழுத்துக்களோ வட்ட எழுத்துக்களோ கிடையாது. குச்சியா இருக்கு. மேபி வந்து பெருங்கற்கால எழுத்துக்களா, மூதமிலியா அப்படிங்கிறது ஆய்வுக்கு போட்டது. இது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு அவங்க வந்து பண்றாங்க. இந்த சாலை வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக டாக்குமெண்ட் பண்ணி கலெக்டர் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம். கண்டினியூட்டி சாலை மாதிரி தெரியுது சார், ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். நம்ம அப்சர்வ் பண்ணுறது சொல்லிட்டோம்னா
நாளைக்கு யாராவது கேரி பண்ணி வெளியே கொண்டு வந்துருவாங்கிறதால நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அந்த பணியை நம்ம பரப்பச்சிடும். இந்த ஊர்லயுமே சில கற்களை எடுத்தாலே அதுல தங்கங்கள் மிக்சிங்ல இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்களே. ஒரு அதில் காமிக்கலாம். ஒரு ஹீரோ ஸ்டோன் எடுத்தோம். அந்த ஹீரோ ஸ்டோன் பார்த்தா தகன்னு பார்த்தா தங்க மாதிரி சொல்லிக்கும். ஒவ்வொரு கிளைமேட் மாறும்போது காத்தடி நேரம் மாறும்போது லேயர்ஸ் வந்து இடம் மாறுதுல்ல, அப்போ வந்து சில காயின்ஸ் கிடைக்கும். ரீசெண்டாக ஒரு தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி வந்து பசங்க எடுத்தாங்க. அது காயின் பார்த்தா சைனா லாங்குவேஜ் பிரிண்ட் பண்ண காயின். ஆனால் அந்த டேங் டைனஸ்டிங்கிறது வந்து கொரியாலையும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அந்த காலத்தில். கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க கொரியாவையும் சைனா ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் காயின் கிடைச்சிருக்கு. பேக் சைடு எம்பளை வந்து அந்த எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து வீட்டில் வச்சுட்டு தஞ்சாவூருக்கு போயிட்டாங்க. அவங்க தீபாவளிக்கு வரும்போது பேக் சைடு கிளீன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஈஸ்ட் கண்டிங்கிற வார்த்தை போட்டுருந்தாங்கன்னா கொரியாவுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக அங்கே மிகப்பெரிய லீடு கிடைக்கும். ஏன்னா இங்கே அரபி காயின்ஸ் கிடைச்சிருக்கு, அப்போ கிமு காயின்லாம் கிடைக்குது. அப்போ கண்டினியூட்டி கல்ச்சர் வந்து இந்த பூமியில இருந்திருக்கு. தொண்டு காலத்துல வந்திருக்கு. இந்த சங்கு குவியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்கல்ல, மிகப்பெரிய ஃபேக்டரி வந்து அண்டர்வெண்ட் ஆயிருக்குள்ள. செல் ஃபேக்டரி, அந்த பால் பண்ற ஃபேக்டரி, தகலி உருளைகள் பண்றது, அந்த மணிகள் பண்ற ஃபேக்டரி வந்து மனுக்கள் பேருக்கு இப்போதைக்கு சொல்றாங்க. தமிழ்நாடு 250 ஏக்கர் வேஸ்ட் ஏரியா, ஒரு நகரம் செட்டப் உள்ள கிடக்கு. அப்போ அந்த மக்கள் சொல்றாங்க, ஆடு மேய்க்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல ஜேசிபி போட்டு தோண்டும் போது நிறைய கட்டிடங்கள்லாம் உள்ள இருந்துச்சு. பழங்கால புத்த விகாரம்லாம் வந்துச்சு. இப்போதைய காலகட்டத்தில் நதிநீர் மேலாண்மை எப்படி இருக்கு, ரிவரோட கேனல்ஸ் எங்கே போகுதுங்கிறத கரெக்டாக எக்ஸாக்டாக வரைஞ்சிட்டு ஆஃப்டர் 3 இயர்ஸ்ல ஒரு டிராயிங் அவர் வந்து வரைகிறாரு. என்ன வரைகிறாருன்னா, பழைய பேட்டர்ன்ல அதில் வந்து கிழக்கரை பெரிய பட்டணத்துக்கு இடையில வந்து ஒரு இது கப்பலாக இருப்பாங்க. ஒரு கேனல் போட்டு உள்ள எக்ஸ்பாண்ட் ஆகி ரவுண்ட் ஃபார்ம் ஆகும். நாவியல் வந்து உள்ள வந்துடும். கடலுக்குள்ள நம்மால் மண்ணு போடலை, கல் போடலை, இயற்கையை வந்து அஃபெக்ட் பண்ணலை. கேனல் போட்டு உள்ள கொண்டு வந்து நாவியல் வந்து பூமிக்குள்ள வந்துடும். அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு அப்படி சைலோட் ஆகி வெளியே போயிடும். இந்த துறைமுகம் அடுத்த நேரம் கல்லூரியில் வருது. கல்லூரி ஏன் சொல்றேன்னா, அந்த வேப்பலோட ஓட கடலை கலக்க முகத்து வரதுக்கு அந்த பக்கமும் குளத்தூருக்கு கிளக்கி அந்த கப்பலார காமிக்கிறாங்க. செகண்ட் போர்ட் ஆயிடுச்சா, அந்த போர்ட் அங்க இருக்கு. போர்ட்டோட மருதூருங்கிறது மருவூர் பாக்கத்தோட மருவலா இருக்கலாம். மருவூர் பாக்கத்தில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா. இதுக்கு அடுத்துதான் பட்டினங்கிற வார்த்தையை வந்து மேப் கோஸ்டல் லண்டனோட மேப்ல வந்து 5 மேப்ல வந்து ரெஃபர் பண்றாங்க. பட்டினம் வருவதற்கு தெற்க வந்து கீழ்பட்டங்கிற டெஃபைன் பண்றாங்க. இப்போ தரவுக்குளங்கிற பேர்ல மாறிடுச்சு. அந்த தரவுக்குளம் கீழ்பட்டம் நகரம், அந்த பட்டினத்தோட மருவூர் பாக்கம் இந்த இடம். போர்ட் சிட்டி வந்து கல்லூரணி. நீ கல்லூரணிங்கிற ஊர் அந்த குறிப்பிட்ட ஒரு இடம் ஃபுல்லாவே வந்து ரிசர்வ் ஏரியா மாதிரி ஒதுக்கி இருக்கு. அப்போ இந்த நதியோட முகத்துவாரத்துல தான் இந்த நகரம் இருந்திருக்கு. இந்த நதிக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தா, இந்த மலட்டாரோட தாமிரபரணியை வந்து கனெக்டிங் பண்ணிருக்கணும். ரிவர் கனெக்டிங் வேற எந்த நதியிலும் கிடையாது. தாமிரபரணியில இருந்து ரிவர் கனெக்டிங் பண்ண இடம் தான் கங்கை கொண்டான். கங்கை கொண்டான்ல ஒரு பாண்டை வெட்டி, அந்த பாண்டு மூலமா அங்கிருந்து தண்ணி வேணா இங்க கொண்டு அனுப்புறது, இங்க தண்ணி வேணா அங்க அனுப்புறது அப்படிங்கிற பார்சல் இருந்து ஷேரிங்காக கங்கை கொண்டான்ல வந்து அந்த பாண்டை வெட்டி பண்ணி டெக்னாலஜி வந்து இந்த ஊர் கொடுத்துருக்காங்கன்னா, இதான் கேபிட்டல் ஆஃப் த கொர்க்கை. கொர்க்கைங்கிறது நாட் ஏ சிங்கிள் பிளேஸ். கொர்க்கைங்கிற நாட் ஏ சிங்கிள் பிளேஸ். இவன் 3 துறைமுகத்தை டெஃபைன் பண்ணி கொடுத்தான் ராபர்ட்டோரம். அவன் 1778 வரைஞ்ச வரைபடம் இன்னைக்கு நமக்கு அந்த நதிக்கும் சான்றாகுது, 3 துறைமுகம் இருந்தது சான்றாகுது. சென்ட்ரல் பிளேஸ் தான் கண்டிப்பாக கேபிட்டலாக இருந்திருக்கணும். இது ஃபுல்லாக இந்த சுண்ணாம்பு மிக்சிங், ஒரே சைஸான கிரெயின்ஸ், சளிச்சு போட்ட மண்கள் மாதிரி இருக்கு. மறைந்த நகரங்கள்ங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஐயா கொடுத்த டெஃபினேஷன்ல வந்து ஹாரப்பா சிவிலைசேஷன்ல வந்து சுண்ணாம்பு, கிளே, சளிச்ச மண்ணு, அப்ரஹாம், இது வந்து பாட் மேக் பண்றதுக்கு போட்டு அரைச்சி எடுத்து பண்ணி பண்ற ஒரு கலவை வந்து இந்த நம்ம சொல்றோம் கப்பி அடிக்கன்னு சொல்றோம்ல, இந்த கப்பி அடிச்சு பண்ணது இது. ஆனால் லைஃப்ல நீங்க உடைக்க முடியாது, ரொம்ப ஹார்டா இருக்கும். இதைத்தான் கட்டபொம்மன் கோட்டைன்னு சொல்றோம். ஊமத்தங்காய் போட்டு கட்டினாங்கன்னு சொல்றாங்கல்ல. அப்போ அவர் கட்டினாரா, முன்னால யாருன்னு போட்டோ வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரான்னு தெரியல. அது நிறைய வரலாறுல மறைக்கப்பட்ட பக்கங்கள் நிறைய இருக்கு. அவர் ஆண்ட கோட்டை எங்க இருக்குன்னு தெரியாது. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கிப்ரால்டர் ஆஃப் த இன்சர்ஜென்ட் ஆபரேஷன் நடத்தி நம்மள வரலாறு மறைக்கடிக்கிறதுக்காக 1800க்கு பிறகு பேனர்மேன், லூசிங்டன் எல்லாம் சேர்ந்து பண்ண அசைன்மெண்ட் தான் நம்மளோட வரலாறு அழிக்கிறதுக்கு. என்னென்ன மிச்சங்கள் இருக்கோ அழிச்சிட்டு ஆட்களை மைக்ரேட் பண்ணிடுறாங்க. அப்போ பின்னால வர்றவங்க மக்களுக்கு வந்து இங்க வரலாறுகள் தெரியாது, கண்டினியூட்டி தெரியாது. இவ்வளவு பெரிய ரோடு டெக்னாலஜி போட்டு இவ்வளவு பெரிய நகரத்தை உள்ள வச்சு ஆண்ட அவருக்கு ஒரு கலாச்சாரம் வந்து ஒரு மிகப்பெரிய நகரம் உள்ள. நம்ம அதை பார்ப்போம் உள்ள. இந்த பாதை கட்டமைப்பு போறதுக்கு இந்த பக்கம் கடற்கரை ஒட்டி தான் எங்களோட அசம்ஸ்ல ஒரு 30 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய ஒரு ஆலயம் வந்து மண்ணுக்குள்ள இருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய ஆலயம் மண்ணுக்குள்ள இருந்தால் கடற்கரை கோயில் கான்செப்டாக இருக்கும். அப்போ நம்ம ஃபீல் பண்ண அது 30 ஏக்கருங்கிறது திருவண்ணாமலையே 35-40 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். மிகப்பெரிய ஆலயம் வந்து எவ்வளோ அளவு இருக்குங்கிறத
கண்டுபிடிக்கலாம். அப்போ மார்க்கபோல டெஃபைன் பண்ண இந்த காயினில் கிடைக்கிற தங்கங்கள் வச்சு பார்க்கும்போது நமக்கு 2.6லேருந்து 44% இருக்கு. ஐம்பொன் காசு இருக்கு. ஒரு ரூபி கிறிஸ்டல் எடுத்தோம். ரூபி கிறிஸ்டல் வந்து ஒரிஜினல் சஃபயர். அப்போ இவ்வளோ செழிப்பான நகரத்தை பார்க்கும்போது மார்க்கபோல சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சத்திய வார்த்தையே ஆகுது. இந்த நகரம் வந்து உலகின் மிகப்பெரிய பணக்கார பூமி, நம்பர் 1 பணக்கார நாடு இந்த நாடு. சிட்டி ஆஃப் கேல் அலைஸ் கீழ்பட்ட நகரம் வந்து இஸ்லாமியருக்கு ஒதுக்கப்பட்ட முதல் வாணிப நகரங்கிறது ரெக்கார்டிக்கலா சிலோனோட கெசட்ல இருக்கு. 8ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்திலேயே வாணிப அப்போ குரான் எழுதுறது வந்து 622. கரெக்டாக என்ன வரலாறு என்ன சொல்லுவாங்கன்னா, சோழர்கள்ட்ட இருந்து பாண்டி நாட்டை மீட்கிறதுக்கு துலுக்கர் படைகள் வந்து ஈரான்லேருந்து துலுக்கர் படைகள் வந்து நிறைய பாண்டியர்கள் சப்போர்ட் பண்ணதாக வரலாறுல பதிவு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அப்போ என்னன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பாண்டியர்களுக்கு அவங்க வந்து மீட்டு கொடுத்தனால மன்னருக்கு அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து சமத்துவமாக வாழ்ந்துருக்காங்க அந்த பூமியில். அப்போது அதுக்கு பிறகு இந்த நகரம் அழியுது. அப்போ சொல்ல மாதிரி 1311 மாளிகைவர் வந்து இன்வைட் பண்ணி வரும்போது இந்த பூமியில் என்ன கண்டிஷன் இருந்துச்சுங்க யாருக்கும் தெரியாது. இந்த நகரம் அழிஞ்சிருக்கு. இந்த 3 துறைமுகமும் மண்ணுக்குள்ள போயிருக்கு. போன பிறகுதான் அவன் வந்து செத்த வீட்டில் எடுத்து போன மாதிரி வந்திருக்கணும். ஒருத்தர்ல கேட்கறக்கு ஆள் இல்லை, இருக்கிற சுட்டிட்டு போனது வந்திருக்கலாம் வழிய இவங்க தூக்கி கொடுத்ததாகவோ அண்ணன் தம்பி சண்டையிலே பாண்டியில் வீழ்ந்தாங்கிறதுக்கோ ஒரு மிகப்பெரிய திரும்ப மறுஆய்வுக்கு உட்பட்ட விஷயம். இதோட திக்னஸ் வந்து 2 இன்ச்சு இருக்கு பார்த்துக்கோங்க. அவுட்டர் டயமீட்டர் வந்து 46 இன்ச்சு 46 இன்ச்சு இருக்கும். 2 4 இன்ச்சு கழிச்சுன்னா 42 இன்ச்சு உள்கூட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நமக்கு கீழடியில் கிடச்சிருக்கு 85 இன்ச்சுக்கு மேலே உரக்கிணறு கிடைக்கலாங்காங்க. இது அதோட பெருசாக தெரியுது. இந்த உரக்கிணறு என்னத்தை காட்டுதுன்றீங்க? இந்த நகரத்தோட நாகரீகத்தை காமிக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னுக்கூட்டிலேருந்து இந்த கல்ச்சர் இந்த பூமியில் இருக்குங்கிறது காமிக்குது. இன்னொன்று சாலைக்கு கிழக்கையும் போட்டிருக்கு. இதே மாதிரி கிணறு வந்து ரோட்டுக்கு மேற்கையும் இருக்கு. நம்ம போகிற பாதையிலே வந்து நிறைய அந்த கல்கள் கிடக்கும். இந்த சிலை வந்து ஒரு 15 வருஷம் முன்னக்கூட்டி இந்த பூமியில தான் கிடந்திருக்கு. அப்போ மக்கள் தூர போட வேண்டாம மரத்து மேலே தூக்கி வச்சிருக்காங்க ஒரு கொப்புல. அடுத்து ஒரு கொப்பு வளர்ந்து அதை அணைச்சி பிடிச்சிக்கிட்டு இப்போ அதை அன்போன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு நெருக்கமாயிட்டாரு சாமி. ஆனால் மக்கள் மரத்தில் இருக்க வரைக்கும் அதுக்கு பூ போட்டு சாமி கொண்டுட்டு இருந்தாங்க. இந்த வெள்ளத்தில் வந்து மரம் சாஞ்சிட்டு இது பெருமாளோட பேசுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதை சபதியில் சொல்லிட்டாங்க. இந்த மரம் என்னன்னா இது பழங்காலத்து மரமா? இந்த மரம் வந்து ஒரு வாடாச்சி மரம் இந்த பூமியில் இருந்தது தான். இந்த இடத்தை பாதுகாக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அது ஒரு குடும்பம் வசிக்காங்க. அவங்க வசிக்கும் போது இந்த முருக சிலை மட்டும் இங்கே இருந்தது. பாதம் டேமேஜ்டு. இந்த பாதத்தோட கல் வந்து அங்கே கிடக்கு, பூமியில் கிடக்கு. நான் பார்த்துட்டோம். கரெக்டாக அளவு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த பாதம் இருக்கு, இந்த பாதத்துக்குள்ள சிலை இல்லை ஆமா கால்லாம் இல்ல. அப்போ இந்த சுப்பிரமணியர் வளர்த்திக்கே ஒரு வள்ளி சிலை வந்து அங்க இருக்கு. வள்ளி ஏன் சொல்றேன்னா ரைட் கையில தான், வள்ளிக்கு வந்து ரைட் கையில வந்து பூ இருக்கும், தெய்வானை வந்து லெஃப்ட் கையில பூ இருக்கும். அதனால இதோட சேர்ந்தா வள்ளி சிலை வந்து இருக்கு, கழுத்து பாங்க இருக்கு. இந்த நெஞ்சி போர்ஷன் மட்டும் காணும். இது என்னத்தை குறிக்குதுன்னா ஒரு மிகப்பெரிய சிவாலயம் இருந்திருக்கு. சிவாலயம் இருந்திருக்கு. சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை இருந்தாங்கன்னா நந்தி சிலை ஒன்று கிடக்கு, அது பூமியில கிடக்கு. இந்த கல் வந்து வடக்கவல்ல ஓடையில எடுத்தது. ஓடையில வந்து மண்ணுக்குள்ள போஞ்சிருச்சு. மேல மட்டும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மீன் சின்னம் தெரியும், ஒத்த மீன். இந்த முத்திரை குத்துனாங்கன்னா படிக்கல்ல தான் முத்திரை குத்திருப்பாங்க. ஏன்னா ரெட்ட மீன் கலாச்சாரம் வந்து பிற்கால பாண்டியர்கள்ட்ட வந்தது. பழைய காலத்துல வந்து ஒத்த மீன் போட்டதாகவும் ஒரு அம்சங்கள் இருக்கு. இந்த அம்பால் வந்து அந்த ஓடையை ஒட்டி தோண்டும் போது வெளியே தூக்கி போட்டது. ஒரு ஐயா வெளியே கிடக்காங்கன்னு சொல்லி ஒரு உப்பளத்திலே வச்சிருந்தாரு. நாங்க போகும்போது எங்க கிணறு தூக்கி கொடுத்து அங்கிருந்து தூக்கிட்டு வந்து வச்சோம். இது வந்து கடற்கரை ஒட்டி கிடந்துதான். இது வந்து ஆழ்வாரும் கிடையாது. ஆழ்வாருக்கு யாருக்குமே இந்த மாதிரி மீனோட உடம்பு இருக்காது. கையில நாகம் இருக்கு, கும்பிட்டு இருக்காங்க. அதனால மெயின் டைட்டி கிடையாது, இவங்க சப்டைட்டி தான். இது வந்து பின்னால் பறவை இருக்கு. அதனால என்ன மாதிரி இது நவக்கிரகமும் கிடையாது, நவக்கிரகத்திலே பொருந்தல. என்னங்கிறது அவங்க தான் ஆய்வு பண்ணி சொல்லணும். இந்த கல்வெட்டு வந்து அரபி கல்வெட்டு. இது கொஞ்சம் க்ளோஸா ஜூம் பண்ணீங்கன்னா அதுல பாயிண்ட்ஸ் தெரியும். இது தெரியல. இது வந்து என்ன வார்த்தைன்னா படி எடுத்துட்டோம். உலகம் அனைத்தும் அழிவிட்டது இறைவனுடைய அழிவில்லாதங்கிற வார்த்தையை திருக்குறான்ல உள்ள 26 சூறால லைனை வந்து அதில் போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு சமாதி தர்கா மேல உள்ள கல். அப்போ உள்ள ஒரு தர்கா இருக்கு. அப்போ அனைத்து சமுதாய மக்களும் இருந்திருக்கிறாங்க, அனைத்து மதத்தை. அதாவது ஈக்குவாலிட்டின்னு சொல்லி வார்த்தையை மென்ஷன் பண்ணிட்டான்ல. இப்போ இந்த அமைப்பு வச்சு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய சிவாலயம் உள்ள இருக்கு.
கிணறு வந்து 40-50 அடி ஒரு பனை மர வருஷத்துக்கு தோராயமாக சொல்கிறாங்க. ஆழம் இருந்துச்சு, தண்ணிகள் நல்லா இருந்துச்சு. ஆனால் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். அப்படியே கிடந்தது வந்து அப்போ உள்ளே ஏதாவது கிடக்கும் ஐடியல்ஸ் கிடக்குமாங்கிறதுக்காக பார்க்க வரும்போது தான் அந்த கிணறு பாதிக்கு மேலே உடஞ்சி உள்ள போயிடுச்சு. அகலம் ஒரு 15 இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வரும்போதே வந்து அன்னைக்கு விஓ சார் ஒரு காயின் எடுத்தாங்க. அவங்க டேரெக்டாக அவங்க எடுத்த காயின். அதில் 26% தங்க இருந்துச்சு. டாக்குமெண்ட் பண்ணும்போது க்ளீன் பண்ணி பார்க்கும்போது வந்து இன்னொன்று என்னன்னா 2 மீன் மட்டும் இருக்கு, செண்டு கிடையாது. அப்போ செண்டு வச்ச கலாச்சாரம் வந்து பிற்கால பாண்டியர், செண்டு இல்லாத கலாச்சாரத்தில் நியாயமும் இருக்கு. அப்போ வந்து 2 மீன் சிம்பிள், நல்ல தேய்மானம் நிறையா இருக்கு. இதே மாதிரி நிறைய நாணயங்கள் தங்கங்கள் நிறைய வெரைட்டிஸ், மல்டிபிள் வெரைட்டிஸ். சோழர் காலத்துக்கு பாண்டியர் காசு 6 காசு எடுத்திருக்கோம், சோழர் காசு 5 காசு எடுத்திருக்கோம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காசு 1835. அப்போ 1830 வரைக்கும் இந்த பூமியில மக்கள் வாழ்ந்தாங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்கு. அப்படிங்கும்போது பலதரப்பட்ட மிகப்பெரிய வாணிப நகரங்கிறது நமக்கு உணர்த்துது. எல்லா மக்களும் வந்துட்டு போற அளவுக்கு வெல்கம் சென்டரா இருந்திருக்கு இந்த பூமி. இப்போ நம்ம வர்றது வந்து மாலையம்மன் கோயில். ஐயா கருப்பசாமி அம்சமா நிற்காரு. இது வந்து மாலையம்மன் சொல்லி அவங்க மாலை கோயில் சொல்றாங்க, மாலையம்மன் கோயில் சொல்றாங்க. இது வந்து ஒரு ஞாபகார்த்தமாக வழிபடுற கோயில், பழங்கால முன்னோர்கள் வழிபடுற கோயில். இந்த கோயிலில் வந்து இந்த இது இருந்துச்சு. இப்போ மக்கள் வந்து கட்டியிருக்காங்க, நம்ம அந்த பிறகு கட்டியிருக்காங்க. இப்போ ஆகஸ்ட் மாதம் இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும். தெரியுதா, இதில் வந்து பிள்ளையார் வளஞ்சுடி விநாயகர். இதில் வந்து மதுக்கூடம் வச்சுருக்காங்க. மதுக்கூடம் கையில் வச்சுருக்கனால இது மன்னர் கேட்ட மன்னர்கிட்ட ஆயுதம் கிடையாது. குதிரை மேலே நிற்கிறாரு, கொட்டை வச்சுருக்காரு. அப்போது சாமரம் வீசுகிறாங்க. அப்போ வந்து இந்த சீன் வந்து இந்த ஸ்டைல் வச்சு பார்க்கும்போது வந்து இந்த அணிகளை வச்சு பார்க்கும்போது என்னோட கணிப்பில் வந்து இது பல்லவர் மாதிரி தருது. ஏன்னா பல்லவர் வந்து பரஞ்சோதி நாயனார் வந்து 3 பிள்ளையாரை வந்து வாதாபி யுத்தத்துக்கு பிறகு கொண்டு வந்ததாக வரலாறு பதிவு இருக்கு. 2 வந்து ஆல்ரெடி தஞ்சாவூர் பக்கம் டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த பிள்ளையாரை வந்து இதில் டீட்டெயில் பண்ண வேண்டிய காரணம் என்ன? இதே மாதிரி பிள்ளையார் வந்து அந்த பட்டமருதில் உள்ள தெற்க உள்ள கோயிலில் இருக்கு, சுதை சிற்பமாக இருக்கு. அப்போ அந்த கோயிலில் உள்ள ஏதோ கோயிலை மீன் பண்ணுது. அப்போ இந்த 7ஆம் நூற்றாண்டுல நரசிம்மவர்மன் காலத்தில் நடந்த சம்பவத்தை டீட்டெயில் பண்ணுறதா இருந்தால் தெரியுது. அந்த கல்களை பார்த்தா தெரியுது அவங்களுக்கு, நார்மல் கிரானைட் கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லேயராக வரும் பார்த்துக்கோங்க. எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இது சுதை சிற்பமா இல்லை கருங்கல்லானேன்னு தெரியாது. இப்போ நம்ம நிற்கிறது வந்து அந்த பழைய சேது பாதையில் நிற்கிறோம். நான் நிற்கிறதுக்கு பின்பக்கம் உள்ள ஃபீல்டு தான் வந்து சர்வே நம்பர் 40. இது ஒரு துறைமுறை 140 ஏக்கர். அடுத்து ஒரு ஓடை வரும், ஓடைக்கு அந்த பக்கம் பேர் சர்வே நம்பர் 34. அது ஒரு 130 270-250 ஏக்கர் வந்து பரப்பளவு ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் பானை ஓடுகள் சிதைவில் தான் நம்ம இருக்குது. அப்போ இதுதான் கீழ்பட்ட நகரங்கிறது, தரவுகளை தான் கீழ்பட்ட நகரங்கிறது 5 மேப்பில் நம்ம பார்க்குறோம். டச்சு மேப்பில் பார்க்குறோம், ஃப்ரெஞ்சு மேப்பில் பார்க்குறோம். இப்போ அதுதான் கீழ்பட்ட நகரம் இருந்துச்சுன்னா சிட்டி ஆஃப் கேல இருந்துச்சுனால் மார்க்க போல வந்துட்டு போன பிறகு 1292 1292 வந்துட்டு போன பிறகு இந்த நகரம் ஒரு நேச்சுரல் டிசார்டரில் வந்து அழியும் போது அவர் மெயினாக சொல்கிறது என்னென்னா இந்த பூமியில் வந்து குலசேர பாண்டியன் வந்து 1200 கோடி தினார் வந்து ட்ரஸ்டஸில் இருந்ததாக சொல்கிறாரு. ஒன்லி கோல்டு மட்டும். அப்பார்ட் ஃப்ரம் தட் கவுண்ட்லெஸ் அமௌண்ட் ஆஃப் முத்து பவள மரகதங்களை குவிஞ்சிருக்குன்னு இருக்காரு. அப்போ அவர் பார்த்த கருவூலம் எங்கே போச்சு? அதனால் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இந்த பூமியில் நடக்கிறனால எனக்கு கொடுத்த அலர்ட் மெசேஜினால நான் வந்து அதை அனலைஸ் பண்ணும்போது அந்த மதிப்பு வந்து இன்றைக்கி வந்து 51,000 டன்னு கோல்டு. அவர் சொன்ன வேல்யூக்கு 1200 கோடி தினாருக்கு 4.25 கிராம் டெரைவ் பண்ணால் 51,000 டன்னு. அப்போ பிரைம் மினிஸ்டர்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா கல்ச்சர் யாரும் எடுத்துக்கலாம், நாளைக்கு நாட்டு பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால டைரெக்டாக பிரைம் மினிஸ்டருக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் ரிட்டனில் எழுதுறோம். சார் ஒய் நாட் இது கீழ்பட்ட நகரமாக இருந்துச்சுனால் அடுத்த முந்தி நமக்கு அரசாங்கம் முந்திக்கிடணும். நம்ம மக்களோட உழைப்பு, தமிழர்களோட உழைப்பு, பாண்டியர்களோட உழைப்பு மக்களுக்கு முறையாக கருவூலத்தை போய் சேரணும். அது எந்த இடத்துல இருக்கோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மினிமம் 10 ஏக்கர் வேணும். அப்போ ப்ராப்பராக அந்த ஃபீல்டு எல்லாமே உப்பளமாக தான் இருக்குது. இந்த 250 ஏக்கர் வேகண்டாக இருக்குது, எதுவுமே யூஸ் பண்ணல. நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடமரமும் இதெல்லாம் இருக்குது, எதுவுமே யாரும் யூட்டிலைஸ் பண்ணல. முடியாது, என் தோண்டனா ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர்ஸ் வருது. அதனால் 1995 வந்து தோண்டும் போது வந்த ஸ்ட்ரக்சர்ஸை இப்படி ரோட்டில் போட்டு மூடிட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அன்றைக்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா இன்றைக்கி எவ்வளோ பெரிய கல்ச்சர் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட பழைய கலாச்சாரம் வெளியே வந்துருக்க சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு மேல் பக்கம் தான் கிணறு பார்த்தோம், ஒரு செவ்வ வடிவ கிணறு பார்த்து 4 பக்கம் படிக்கட்டு போட்டிருக்காங்க. அப்போ நம்மளோட ஒரே நோக்கம் மிகப்பெரிய நகர நாகரிகம். எவ்வளோ ஃபீல்டில் தோன்றோம், பரியல் ஸ்டேட்ஸாக தோன்றோம், ஒரு நகர நகரத்தை தோண்ட முடியும். இப்போ இருக்க மதுரை போய் தோண்ட முடியாது. இதுதான் அழிந்து போன மதுரையாக இருக்கலாம்ங்கிறது என்னோட தேரி. ஏன்னா கபாட லெமுரியா அழிஞ்சு கபாடபுரத்தில் நீச்சி வந்து அதுக்கடுத்து இங்கே வந்து ஃபீல்டை பார்த்தா 2000 வருஷம் கலாச்சாரம், அந்த உரக்கணல 2000 வருஷம் கலாச்சாரத்தில் லீடு கொடுத்தனால், அந்த கிணறு லீடு கொடுத்தனால் மிகப்பெரிய தமிழ்நாடு பழைய நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முற்பட்ட நாகரிகம் வந்து இந்த பூமியில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம
ஆசியா எந்தூசிஸ்டா நம்ம கண்டதை பதிவு பண்ணியாச்சு. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண வேண்டியது அரசாங்கமோ ஆராய்ச்சியாளரோ வந்து ப்ராப்பராக சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாங்களால் தமிழனோட பழைய கலாச்சாரம் வெளியே வரும். ஏன்னா 13 காசு எடுத்துக்கு முக்கியமாக 13 காசில் திரும்ப பதிவு பண்ணுறதுனா 2.6லேருந்து 44% வரை தங்கம் இருக்குது. அதனால் மேற்கொண்டு இது வரைக்கும் எடுத்த காசு மக்கள் எடுத்த அப்பாவி மக்கள் எடுத்து கொடுத்த செம்பு காசுன்னு சொல்லி போன காசில் எவ்வளோ தங்கங்கள் இருந்ததோ தெரியல, தங்க காசுகள் இருந்ததோ தெரியல. நோ அக்கௌண்டபிலிட்டி. இன்னும் அடுத்து ஃபர்தர் அவ்வளோ ஏதாவது பாதுகாக்கணுக்கு தான் அன்றைக்கி வீடியோவில் அலர்ட் பண்ணணும். ஒரு ஃபென்சிங் போடுங்க, டிக்ளேர் பண்ணி ஃபென்சிங் போட்டிங்கன்னா அன்னெசரி யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா ரிமோட் ஏரியாவாக இருக்குது. 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள ஏரியாவை யார் வாட்ச் பண்ண முடியும்? அப்போ அதுக்கு தான் முறையை பாதுகாத்தாங்கன்னா இருக்கிற எவிடன்ஸ் வெளியே போகாது. இங்கே உள்ள எவிடன்ஸை கொண்டு வேற எங்கேயாவது வர வச்சுட்டாங்கன்னா ஏன் பொருள் எடுத்துக்கொண்டு அடுத்த வீட்டில் வந்து வர வைக்க கூடாது. என்னோட ஆதங்கம். இந்த பூமிக்கு பின்னால் தான் ஒரு 30 ஏக்கர் பரப்பளவில் தோராயமாக ஒரு கோயில் இருந்ததுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா இந்த பக்கம் மூலையில் வந்து பல்லவர் காலத்து டூம் மாதிரி ஒரு டூம் கிடக்கு. அந்த பக்கம் மூலையில் வந்து ஒரு நந்தியோட சிலை கிடக்கு. ஒரு கல்வெட்டு, அரபி கல்வெட்டு பார்த்தது ஒரு சமாதியோட பவுண்டரியும் சேர்ந்து கிடக்கு. அப்போ சுற்றி அடித்தோம்னா 30 ஏக்கர் பரப்பளவில் வருது. உள்ள நிறைய கட்டுமானங்களும் கிடக்கு. அப்போ அந்த கோயில் வந்து மண்ணுக்குள்ளே இருந்துச்சுனால் கடற்கரை கோயிலோட புதிர் வெளியேறும். இது கீழ்பட்டினம் நகரதாங்கிறது 95% என்னால் டாக்குமெண்ட் பண்ணிட்டேன். ஒரு கல்வெட்டுக்காக தேடுறோம். அது அரபிக் லாங்குவேஜில் இருக்கோ, தமிழ் லாங்குவேஜில் இருக்கோ, இல்லை எஸ்கவேஷன் பண்ணும்போது தான் வருதோ, அது ஆண்டவனு தான் வெடித்தோம். அந்த கீழ்பட்டினம் நகரங்கிறது கடைசியாக வந்து இல்லை கொரியா ராணி போன ஆயுத்த பூமியா, இந்த பூமியாங்கிறது தெரில. இந்த ஊருக்கு என்ன பேர் ஆக்சுவல் பேருங்கிறது தெரில. கடைசியாக பதிவு பண்ண பேர் வந்து கீழ்பட்டினம். மண்ணுக்குள்ளே போன பட்டினம், 15ஆம் நூற்றாண்டில் பதிவு பண்ண பட்டினம். எப்போ மண்ணுக்குள்ள போச்சுங்கிறது நம்ம தான் சயின்ஸ் தான் சொல்லணும். சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் பரிசு மழை. Share sweetness and love this festival season with Adyar Anand Pavan Sweets and Snacks. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி.